அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ள போகலாம். குவைத்தில் காலையில் 11 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரையும் பைக் டெலிவரி டிரைவர்ஸ் வந்து யாரும் வேலையில் ஈடுபடக்கூடாதுன்னு குவைத்தோட கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. இதையும் மீறி நிறைய பேர் செயல்பட்டிருந்த காரணத்தினால அந்த பைக்குகளை வந்து பறிமுதல் பண்ணி குவைத்தில் உள்ள காவல்துறையினர் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து குவைத் ரோட்டில் இந்த பஸ் டிரைவர்களோட தொல்லை தாங்கவே முடியல. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சில நேரத்தில் பஸ் ஸ்டாப்பில் நிற்காம போவாங்க. இதுக்கப்புறமா வந்து பஸ் ஸ்டாப் எங்கேயோ இருக்கும், வேற எங்கேயோ ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. 2 பஸ் ஒரே நேரத்தில் ரோட்டில் போகும். அவங்களுக்குள்ள போட்டியின் காரணத்தினால இந்த மாதிரி யார் ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் எடுக்கிறாங்கங்கிற மாதிரி கோணத்தில், இதுக்கப்புறமா வந்து அதிவேகமாக செல்றது, தேவையில்லாத இடத்துல வண்டியை நிறுத்துறது, இந்த மாதிரி பல செயல்களில் ஈடுபட்ட காரணத்தினால குவைத்தோட காவல்துறையினர் இந்த பஸ் டிரைவர்கள் இதுக்கப்புறமா வந்து இந்த பஸ் கம்பெனிகள் மீது கிட்டத்தட்ட 1700 கேஸுகளுக்கு மேலே பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க நண்பர்களே. ஏன்னா வந்து இந்த மாதிரி வாகன விதிமீறலில் ஈடுபட்டு நிறைய பேர் எக்கச்சக்கமான கராமா என்று சொல்லக்கூடிய ஃபைனை வந்து அவங்களோட சிவில் ஐடியில் ஏற்றிட்டு இருக்காங்க. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது. இதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயமே இருக்குது. இந்த மாத இறுதி, அதாவது ஜூன் 30ஆம் தேதி வரையும் தான் எல்லாருக்கும் கெடு கொடுத்துருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய செக்கிங்கை ஆரம்பிக்க போகிறதா குவைத்தில் உள்ள காவல்துறை, இதுக்கப்புறமா வந்து முனிசிபாலிட்டி எல்லாரும் தெரிவிச்சிருக்காங்க. இதில் வந்து மெயினாக எதை செக் பண்ணுவாங்க அப்படின்னா சிவில் ஐடி, இதுக்கப்புறமா ஓட்டுநர் உரிமம், அதுக்கப்புறமா வந்து கடையில் உள்ள லைசன்ஸு, அதுக்கப்புறமா பில்டிங்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான இடங்கள்ல அதிகப்படியான சோதனை நடக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம், இது எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறாங்க, எல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே கொண்டுறாங்களா அப்படின்னு. ஏன்னா வந்து இது முன்னாடியே வார்னிங் கொடுத்துட்டாங்க, நாங்கள் செக் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கிறது. இதுக்கடையில் நீங்கள் இன்றைக்கி சிட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து சிவில் ஐடி கொண்டு போங்க. காரில் போகக்கூடிய சகோதரர்கள் கண்டிப்பாக அவங்களுடைய லைசன்ஸ், இதுக்கப்புறமா வந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க நல்லது. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ குவைத்தில் இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.